மேஷ ராசி நேயர்களுக்கான உறவு என்ன வரப்போகுது? அவங்க மூலியமா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது? அப்படி வர உறவ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இல்ல பொறுமையா இருந்து ரிஜெக்ட் பண்ணாம எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேஷம்னா அதோட சிம்பல் பார்த்தீங்கன்னா, ஆடு வச்சிருப்பாங்க. ஆடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடகடன்னு முட்டியும்போது அப்படியே வெளில வந்துரும். சில மத்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா, பொறுமையா நின்னு அந்த பக்கம் நவுந்து போகும், இந்த பக்கம் நவுந்து இந்த மாரிலாம் ஆடு போகும். மேஷ ராசி நேயர்களோட கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். முட்டி மோதி முன்னாடி வாழ்க்கையில நின்றுவாங்க. பார்த்துலாம்டா வாடா ஜெயிச்சிடலாம்டா நம்ம தானே ஜெயிக்க போறோம். அந்த ஒரு வீரம், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தன்மை இருக்கக்கூடியது மேஷராசி. மத்த யார் என்ன சொன்னாலும் எதையுமே கண்டுக்காம, காதுல வாங்காம, என் லைஃப் திஸ் இஸ் மை லைஃப். நான் இப்படிதான் நான் வாழ்க்கையில முன்னேறி தான்டா காமிப்பேன். வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குங்க. எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா? தாராளமா ஜாதகம் பார்த்து சொல்லலாம். வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கிடையாது. இப்ப எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிச்சயமா சொல்லலாம். டேரட் கார்டு பார்த்து சொல்லலாம். அப்புறம் பிரசன்னம் பார்த்தும் சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனையா இருக்கு. இது வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா? ரேக்கின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது மூலியமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, எனக்கு மனசு நிலையில ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு போட்டு படுத்திக்கிட்டே இருக்கு. NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து அது மூலியமா சரி பண்ணலாம். வேற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கு. விடியாத இரவென்று எதுவும் இல்லை. நமக்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக் மூலியமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும்போது சில சமயங்களில் தாந்திரிக பரிகாரம் மூலியமா கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அதையும் மந்திரங்கள் மூலியமாகவும் தேவைப்படலாம். அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்களே செஞ்சுக்கும் போது நீங்களே கிளாஸும் கற்றுக்கலாம். இதுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்க சரி பண்ணிக்கலாம். உங்கள் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட வாழ்க்கையை நீங்க சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கத்துக்கிட்டு. உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. போகாரியா இருக்கார், முருகர் இருக்காங்க, நான் இருக்கிறேன். என் மூலியமா உங்களுக்காக அவங்க கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில சொல்யூஷன் கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகன் முருகன் அருளோட நம்ம அடுத்த 48 நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து அடுத்த 48 நாளுக்குள்ள உங்கள் ராசிக்கான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்க போகிறோம். சில உறவுகள் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. மேபி பார்ட்னராக இருக்கலாம், மேபி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு யார் அமைய போகிறாங்க, அவங்கள இந்த உறவுகளை அந்த வரக்கூடிய ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேண்டான்னு ஒதுக்கிடலாமா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க மூலியமா நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அவங்க பாதகமாக இருப்பாங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த 48 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மேஷ ராசி நேயர்களுக்கான உறவு என்ன வரப்போகுது, அவங்க மூலியமா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அப்படி வர உறவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடலாமா, இல்லை பொறுமையாக இருந்து ரிஜெக்ட் பண்ணாமல் எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்காக மேஷ ராசி அப்படின்னாலே அது முட்டி மோதி வெளியில் வர்றதுதாங்க. இந்த மேஷம்னா அதோட சிம்பல் பார்த்தீங்கன்னா ஆடு வச்சுருப்பாங்க. ஆடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடகடன்னு முட்டி மோதி அப்படியே வெளில வந்துடும். சில மற்ற விலங்குகள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று அந்த பக்கம் நவுந்து போகும், இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் ஆடு பண்ணாது. முட்டி மோதி முன்னாடி வந்து நிற்பாங்க. மேஷராசி நேயர்களோட கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். முட்டி மோதி முன்னாடி வாழ்க்கையில் நின்றுவாங்க. பார்த்துலாம்டா வாடா ஜெயிச்சிடலாம்டா நம்ம தானே ஜெயிக்க போகிறோம். அந்த ஒரு வீரம், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தன்மை இருக்கக்கூடியது மேஷராசி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான முட்டி மோதி வாழ்க்கையில முன்னேறியே ஆவேன். ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார் தெரியுங்களா, நான் வாழ்க்கையில முன்னேறதா உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வாழ்க்கையில முன்னேறுவேன்டா. அந்த மாதிரி மற்ற யார் என்ன சொன்னாலும் எதையுமே கண்டுக்காம, காதல வாங்காம, என் லைஃப் திஸ் இஸ் மை லைஃப், நான் இப்படிதான் நான் வாழ்க்கையில முன்னேறுதாண்டா காமிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கக்கூடிய நீங்கள் மேஷராசி நேயர்களே நீங்க தான். உடனே யோசிப்பீங்க, நான் அந்த மாதிரியா இருக்கிறேன், நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. பலருக்கு, பல மேஷராசி நேயர்களுக்கு தன்னோட கேரக்டர், மேஷராசி நேயர்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு தன்னோட கேரக்டரே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களால எதையும் சாதிக்க முடியும். அப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்தாரு, வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்க ராசி மேஷ ராசி சார், நீங்க எப்பயுமே லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைப்பிலே இருப்பீங்களே. அது அப்படிதான் சார் இருக்கிறேன், என்ன பண்றது. எந்த ஒரு ப்ராப்ளமா வந்தாலும் அப்படி முன்னாடி வந்து நிற்பீங்களே,
அப்புறம் யோசிக்கிறேன், ஆமாம் சார், அதுவே எனக்கு கரெக்டாக தான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. எந்த ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னா கூட ஃபர்ஸ்ட்டு போய் நிற்பேன். என்ன சொல்லுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி நிற்பேன். இந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கே தெரியாம, மேஷராசி நேயர்களே நீங்க தான் உங்களோட கேரக்டர் உங்களுக்கே தெரியாம நெறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. முன்னாடி எந்திரிச்சு வாங்க. அதுவும் முக்கியமா நான் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதிலிருந்து 48 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய நட்பு ஒண்ணு கிடைக்கும். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் சுத்தால தாங்க முடியல. பட் அவன் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா? எனக்கு அது மேல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் லிமிட். ஏய் வரியா? ஓகே. பை பை. ஹாய் ஹாய் அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க வச்சுக்கிறேன். மேஷராசி நேயர்களே உங்களுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களோட வாழ்க்கை முன்னேறதுக்காக, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, உங்களுக்கு ஏதோ கைட் பண்றதுக்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இல்லன்னா ரொம்ப நாள் ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டுங்க. "ஏய் இது எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கேடா. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? 1947 இந்தியா சுதந்திரம் ஆகும்போது ஸ்கூல் போனோமே." அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்புகள். நான் சொல்ல இன்னும் 1947 போயிடாதீங்க. கொஞ்சம் பழைய நட்புகள், ஸ்கூல் டேஸ் நட்புகள் சொல்ல வந்தேங்க. சரிங்களா? அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு புதுசா கிடைப்பாங்க. பார்ப்பீங்க. இவனை ஏன் நம்ம இப்ப பார்க்குறோம்? இவன் தான் அப்பயே பார்த்தோமே! அப்பயே முடிஞ்சு போச்சே! இதுக்கப்புறம் இவன பத்தி ஒண்ணும் அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. நமக்கு புரிஞ்சுக்க மாட்டோம். திரும்ப திரும்ப நான் எதுக்கு இத சொல்றேன்னு கேட்குறீங்கன்னா, நீங்க திரும்ப கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாரி பழைய நண்பர்கள் யாராவது திரும்ப வந்தானாலும், இல்ல புதுசா யாராவது எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒரு எங்கேயோ ட்ரெயின்ல போயிட்டுருக்கோம், பஸ்ல போயிட்டுருக்கோம், ஃப்ளைட்ல போயிட்டுருக்கோம், யாரோ ஒருத்தர மீட் பண்றோம், புதுசா மீட் பண்றோம். சும்மா அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு திரும்ப கால் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நன்மை ஏற்பட இருக்கிறது. அதனால அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். சில சமயங்கள்ல உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்ணா நீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவாய்ட் பண்ணிடாதீங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க இருக்கிறது. நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, ஏதோ நீங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களா கூட இருங்க. காலேஜ் படிக்கிற பசங்களா கூட இருங்க. உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. நிச்சயமாக நடக்கப் போகிறது. அதற்காக அவங்கள பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது அவங்கள பயன்படுத்திக்கோணும். அவங்கள போட்டு புரண்டிலாம் பயன்படுத்திக்கிறது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்ற சஜஷன் காதுல கேட்டுவாங்க. ஏன்னா மேஷராசி நேயர்கள் அவசரமா டக்கு டக்குன்னு செய்யக்கூடியவங்க. நீ என்னடா சஜஷன் சொல்லு? நான் எனக்கு தெரியும்டா அப்படி இருக்கக்கூடியவங்க. சப்போஸ் அப்படி இருந்தீங்கன்னா பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, அவசரப்படாதீங்க. அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கிறது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக உங்க கூட அந்த நட்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்காக பிரபஞ்சமே அந்த நட்பை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க திரும்ப. நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஈஸியா உங்க வாழ்க்கையை மாத்திக்கலாம். வாழ்க வளமுடன்.